நடராஜாஷ்டகம் ஸ்லோகம் 3. பாணினி சூத்திர விநிர்மித. பாணினி சூத்திரங்கள், அது அவரால் அந்த கட்டமைக்கப்பட்ட அந்த சூத்திரங்களுக்கு காரணமான பாணி லசட் டமருத்தரவம் அந்த சிவபெருமானுடைய டமருவிலிருந்து அந்த கிளம்பிய அந்த சப்தத்திலிருந்து தான் வேதங்கள் எல்லாம் தோன்றியதாக சொல்வார்கள். அப்படியாக தன் கைகளில் பாணி லசத் ஒளி வீசக்கூடிய அந்த டமருவை ஏந்தி இருக்கிறார். அந்த டமருவிலிருந்து எழும்பக்கூடிய அந்த ஒலியை கொண்டவர், அப்படி டமருவில் ஒலியை எழுப்பக்கூடியவர். அது பாணினியின் சூத்திரத்திற்கு காரணமான, அவர் கட்டமைப்பதற்கு காரணமான அந்த டமருவை தன் கையில் ஒளி பெற ஏந்தி சப்திக்கக்கூடியவர். மாதவ நாதித மர்தல நிர்கத நாத லய உத்ருத வாமபதம். மாதவ விஷ்ணு, அவரால் எழுப்பப்பட்ட வாசிக்கப்பட்ட மத்தளம், அதிலிருந்து வெளிப்பட்ட அந்த நாதத்திற்கு ஏற்ற மாதிரி ஏற்றாற் போல உத்ருத தூக்கிய இடது பதம் கொண்டவர். சர்வ ஜகத் பிரளய பிரபு, எல்லா ஜகங்களும் பிரளயத்தில் அப்படியே சங்கமித்த பிறகு, எல்லாம் ஒடுங்கிய பிறகு, அங்கே இவர் மட்டுமே இருக்கும் பொழுது கையில் வன்னி விராஜித பாணிம், கைகளில் அந்த அக்னியை ஏந்தி அவர் தாண்டவம் ஆடுகிறார் அந்த பிரளயத்தில். அக்னியை கைகளில் ஏந்தியவர். உமா லசிதம், உமாவோடு ஆனந்தித்திருக்கக்கூடியவர். பன்னக பூஷணம் உன்னத சன்னுதம், பன்னக பூஷணம், பாம்பை பூஷணமாக அணிந்தவர், உயர்ந்தவர்களால் துதிக்கப்படுபவர். ஆனம மானச சாம்பசிவம், அம்பாவோடு கூடிய உமையம்மையோடு கூடிய அந்த சாம்பசிவம், அம்பசிவம், உமையம்மையோடு கூடிய அந்த சிவனை மனமே நீ நமஸ்கரிப்பாயாக, மனதால் நீ அவனை வணங்குவாயாக என்பது 3rd ஸ்லோகம்.